ஆபிரகாம் இன்று காலையில் இருந்து பாஜகவின் முன்னாள் தமிழக மாநில தலைவராக இருந்த தமிழ்நாட்டு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தனது உறுப்பினர் பதவியை பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்து விலகிவிட்டார் என்ற தகவலும் தனி கட்சி தொடங்கப் போகிறார் என்றும் தொடர்ந்து சத்தியம் செய்தி உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வந்தன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அதிரடி திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் அண்ணாமலை தன்னுடைய முடிவிலே உறுதியாக ராஜினாமா செய்வது, தனி கட்சி தொடங்குவது என்று கிட்டத்தட்ட முடிவு செய்து உறுதி செய்துவிட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் பாஜகவின் தேசிய தலைவராக தற்போது இருக்கும் நிதின் நபீனிடம் கொடுத்து விட்டார். தற்போது பாஜக மேலிடம் தொடர்ந்து அண்ணாமலை நீங்கள் விலகக்கூடாது என கூறி வந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் நீங்கள் போகலாம் என்ற வகையில் வந்து விட்டார்கள். ஆனால் தற்போது பாஜக மேலிடம் அண்ணாமலை விலகுவதால் செங்குத்து பிளவு, தமிழக பாரதிய ஜனதாவில் செங்குத்து பிளவு ஏற்படலாம், அண்ணாமலையுடன் பல முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் சென்று விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது. இதையடுத்து தான் தற்போது அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி ஆகியோரின் கட்டளையின் பேரிலே நிதின் நபீன் அண்ணாமலையிடம் சமரச திட்டம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதாவது இரண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, பாஜக மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலையை நியமனம் செய்வது, அல்லது மத்திய இணையமைச்சர் தனி பொறுப்புடன் கூடிய மத்திய இணையமைச்சர் பதவி வழங்குவது. இரண்டில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற வகையிலே ஒரு சமரச திட்டத்தை கொடுத்து அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உடனடியாக தற்போது மாநில தலைவராக இருக்கும் நயினா நாகேந்திரனை உடனடியாக டெல்லிக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள். எனவே அவரிடமும் இது குறித்து பேசி அண்ணாமலையை கட்சியிலிருந்து தொடர்ந்து தக்க வைப்பது என பாஜக மேலிடம் முடிவு செய்து அந்த உத்தரவை தற்போது அண்ணாமலைக்கும் தெரிவித்து விட்டார்கள். எனவே அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்க பாஜக மேலிடம், டெல்லி மேலிடம் மறுப்பு தெரிவித்தது. ஏற்க மாட்டோம் உங்கள் ராஜினாமாவை, தொடர்ந்து நீங்கள் கட்சியில் நீடியுங்கள், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராகவோ அல்லது மத்திய இணையமைச்சர் தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் பதவி, இரண்டில் எது வேணுமோ நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்ற வகையில் கொடுத்திருக்கிறார்கள். அண்ணாமலை என்ன பதவியை தேர்வு செய்கிறார்கள்? ஒருவேளை மாநில தலைவர் என்றால் நயினா நாகேந்திரனுக்கு ஒரு இணையமைச்சர் பதவி, ஒருவேளை மத்திய அமைச்சராக அண்ணாமலை ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் நீடிப்பார் என்ற வகையிலே ஒரு சமரச திட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட அண்ணாமலையும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், ஆனால் நயினா நாகேந்திரன் வந்த பிறகு நிதின் நபீனுடன் பேசி அதன் பிறகு நாளை காலை அந்த முடிவு ஏற்கப்படும். எனவே தற்போது உறுதியான தகவல் நமக்கு கிடைத்த பாஜக டெல்லி மேலிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த உறுதியான தகவல், அண்ணாமலை தொடர்ந்து கட்சியில் நீடிக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்ந்து நீடிக்கிறார். அவருடைய ராஜினாமா கடிதம், அதாவது பதவி விலகுகிறேன், பாஜகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து விலகுகிறேன் என அவருடைய வியூகம், அண்ணாமலையின் வியூகம் தற்போது அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்து, அந்த வாய்ப்பு தற்போது அந்த மிரட்டலுக்கு என்று கூட சொல்லலாம், மிரட்டலுக்கு தற்போது பாஜக மேலிடம் பணிந்து விட்டது. ஏனென்றால் அண்ணாமலை சென்றால் ஏராளமான பாஜக தொண்டர்கள், இப்போது பாஜக இணைந்துள்ள இளைய தலைமுறையினர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் அண்ணாமலையுடன் சென்று விடுவார்கள் என்ற அச்சம் பாஜக டெல்லி மேலிடத்திற்கு அதிகம் வந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் அவருடைய ராஜினாமா மிரட்டலுக்கு பணிந்து விட்டது டெல்லி மேலிடம். தற்போது அண்ணாமலைக்கு மாநில தலைவர், தமிழ்நாடு பாஜக தலைவர் என்ற பதவி அல்லது மத்திய இணையமைச்சர் பதவி, இரண்டில் ஒன்று, அதில் அண்ணாமலை எதை விருப்பப்படுகிறாரோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற வகையில் அந்த சமரச திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு அண்ணாமலையும் ஓகே சொல்லிவிட்டார் என்ற உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நயினா நாகேந்திரன் வந்தவுடன் அவருக்கு இந்த தகவலை தெரிவித்து அண்ணாமலை எந்த பதவியை எடுத்துக் கொள்கிறாரோ அதை கொடுத்து மற்றொரு பதவியிலே நயினா நாகேந்திரன் கொடுத்து அவரையும் சமாதானப்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் பாஜக டெல்லி மேலிடம். எனவே அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவது தொடர்ந்து கனவாகவே சென்று விட்டது. ரஜினி உள்ளிட்ட பலரிடம் பேசி அவருடன் ஆதரவுடன் கட்சி தொடங்குவதாக இருந்த அண்ணாமலை தற்போது மீண்டும் பாஜகவிலே தொடரப் போகிறார். பாஜகவிலே தொடர்ந்து ஒரு புதிய ரத்தத்தை, புதிய பாய்ச்சலுடன் பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையிலே அண்ணாமலையின் அடுத்த நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நமக்கு பாஜக டெல்லி மேலிடத்திலிருந்து கிடைத்த எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேக தகவலாக, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப்பாக தற்போது இதை பதிவு செய்கிறோம். ஆபிரகாம்.